இதுக்கு முன்னாடி கலைஞர் விமர்சனம் பண்ணிக்கிறாரு, அண்ணா விமர்சனம் பண்ணிக்கிறாரு, இன்னும் எத்தனையோ இயக்க தலைவர்கள் பெரியாரை பத்தி அவதூறா பேசிய வீடியோவே இருக்குது. என்ன பேசியிருக்காரு, என்ன பதிவு செஞ்சிருக்கிறாருன்றத இளைய தலைமுறைகள் வந்து பார்த்து இப்போ வந்து திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத இளைய சமுதாயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த கருத்தியல் வெகுஜன மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது மிக சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. கண்டிப்பா இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க என்று நம்புறேன். காட்டு மிராண்டி மொழியும் சொல்றாரு அவரு. ஆனா தமிழ் தான் அறத்தை பத்தி நிறைய பேசிருக்கு. அறநூலான திருக்குறளை மலம் சொல்றாரு. ஆனா திருக்குறள் படிச்சு பார்த்துருக்காரான்னு தெரியல. படிக்காதனால அப்படி பேசுறாரு. அது அப்பாற்பட்ட விஷயம். வெங்காயம் வெங்காயம் சொல்றாரு. வெங்காயம் உரிக்க உனக்குதான் கண்ணில் தண்ணி வரும். அதே மாதிரி தமிழ் இழிவா பேச இந்த பெரியாருக்கும் பெரியாரிஸ்டுக்கும் தான் அவனுக்கு கண்ணில் தண்ணி வரும். திராவிட கட்சியை வந்து எதிர்த்து போட்டி போடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும். அது பிரபாகரனின் பிள்ளைங்களும் சீமானின் வளர்ப்பில் வந்த பசங்களை மட்டும்தான் முடியுது. வந்து இது மக்களுக்கு நிறைய புரியல வரைக்கும் நாங்கள் இன்னமும் போராடுவோம். அதை எதிர்த்து தமிழ் தேசியம் மட்டும் தனியா நிக்குது. கண்டிப்பா ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி வெல்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. தோன்றட்டும் செந்தமிழ் சமூகம், இது தமிழர் யுகம். அண்ணா வணக்கம். இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பா. பெரியார் பத்தி பேசியிருக்காரு. அதனால ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா? இல்லை, முன்னாடி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து பெரியாரை வந்து முன்னிறுத்தி தான் இவ்வளோ காலமாக வந்து அது ஒரு பிம்பம் மாதிரி கட்டமைச்சு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது உள்ள இளைஞர்கள் வந்து பெரியாருடைய அவர் பேசின அந்த பேச்சு புக்கெல்லாம் இப்போ வந்து படிச்சு இருக்கிறாங்க. அவரோட பிம்பம் வந்து இப்போ உடஞ்சிருக்குது. பெரியார் இந்த தமிழ் மக்களுக்கு வந்து என்ன பேசியிருக்காரு, என்ன பதிவு செஞ்சிருக்கிறாருன்றத இளைய தலைமுறைகள் வந்து பார்த்து இப்போ வந்து திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத இளைய சமுதாயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால ஒன்றும் அண்ணனுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படாது. நாம் தமிழர் கட்சி இப்போ இடைத்தேர்தலில் வந்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இப்போ எல்லார் கட்சியும் வந்து இடைத்தேர்தலில் நிற்கல ஈரோட்டில். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் நிற்கிது. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மற்ற கட்சிகள் வந்து இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி வெற்றி பெறும், மற்றபடி வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நம்பிக்கை குறைவு தான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த அடிப்படையில் பார்க்கல. அவங்களுக்கு வந்து எப்போ வந்து யாராக இருந்தாலும் களத்தில் போய் நிற்கணுன்ற மக்களுக்கோசரம் வந்து நிற்கணும், மக்களுக்காக வந்து சண்டை போடணும் அப்படின்ற நம்பிக்கையில் போய் நிற்கிறதுனால அந்த ஈரோடு மக்கள் நம்பிக்கையை வந்து அந்த கட்சியை வந்து முன்னுக்கு கொண்டு வருவாங்க. சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் ஈரோட்டில் தனித்து நின்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தனித்து நின்று களம் காணக்கூடிய மிகச்சிறந்த களப்போராளி பெண் வேட்பாளர். அவங்க ஏற்கனவே திருப்பூர் பகுதியில் இப்போ எம்பி தேர்தலில் நின்று கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க. அதனால் இப்போ அக்காவுக்கே அந்த வாய்ப்பை மீண்டும் அளிச்சிருக்கிறாரு அண்ணன். கண்டிப்பாக சீதாலட்சுமி அவர்கள் திமுகவை எதிர்த்து களம் காணுவதால் சீதாலட்சுமிக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். எதிர்கட்சிகள் யாருமே நிற்கல, புதுசாக வந்திருக்கிற கட்சிகள் கூட நிற்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் நிற்கிது. அது எப்படி பார்க்குறீங்க? இதுவரை அவர்கள் தனித்தே தான் நாங்கள் களங்காணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தியல் வெகுஜன மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது மிக சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க என்று நம்புறேன். ஈரோடு வந்து பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல பெரியாரை பத்தி அண்ணன் பேசியிருக்காரு. அந்த பெரியாரை பத்தி பேசுனதால அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு வருமா? அதாவது பெரியாருன்றது வந்து ஒரு பிம்பம் தான். பெரியாரை வச்சு எல்லாமே அரசியல் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. அதனால அது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா பெரியார் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி அந்த மாதிரி நிறைய தூரம் பேசியிருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றாரு அவரு. ஆனா தமிழ் தான் அறத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அறநூலான திருக்குறளை மலம் சொல்றாரு. ஆனா திருக்குறள் படிச்சு பார்த்துருக்காரான்னு தெரியல. படிக்காதனால அப்படி பேசுறாரு. அது அப்பாற்பட்ட விஷயம். அவர் வந்து பெரியார் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, வெங்காயம் வெங்காயம்னு சொல்லிட்டு. வெங்காயம் தான், ஆனா வெங்காயன்றது அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு பேச்சு இல்ல, அது ஒரு உணவுப் பொருள் தான். வெங்காயம் வெங்காயம்னு சொல்றாரு. வெங்காயம் உரிக்க உனக்குதான் கண்ணில் தண்ணி வரும். அதே மாதிரி தமிழ் இழிவா பேச இந்த பெரியாருக்கும் பெரியாரிஸ்டுக்கும் தான் அவனுக்கு கண்ணில் தண்ணி வரும். நம்ம தமிழை அழிக்கவோ எதுவும் பண்ணவும் முடியாது.
அப்ப அவர் பேசுனது வந்து சரின்றீங்க? அவர் பேசுன முழுக்க முழுக்க சரி, தமிழுக்காக பேசுறாரு. அவர் நம்ம தமிழை தமிழரையும் தமிழர்களுக்கோசரமும் நல்லா பேசுறாரு. அவர் தான் வரணும். இதனால ஈரோட்ல இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா? அதால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா தமிழ் மக்கள் புரிஞ்சுட்டே வராங்க. அவர் பெரியார் பேசுனது, அவர் இழிவா பேசுனது, தமிழை பத்தி பேசுனது எல்லாம் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா. அதனால பார்த்து மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இளைய தலைமுறையும் பாக்குது. அவங்களும் சிறந்த முறையில ஓட்டு வாங்கி சீமான் ஜெயிக்க வைப்பாங்க. சரி, இப்ப எல்லா எதிர்கட்சிகள் யாருமே நிக்கல, புதுசா வந்த விஜய் கூட அங்க நிக்கல, ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிக்குது. அது எப்படி பாக்குறப்பா? அது எப்படி பாக்குறேன்னா, இப்போ வந்து கட்சியில நிக்கிறாங்கன்னா, ஏன்னா நிறைய கட்சிங்க வந்து பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தான் நிக்கிறாங்களோசரம். மற்றபடி நம்ம கொள்கைக்கோசரம் நிக்கிறவங்க யாரும் இல்ல, மக்களுக்கோசரம் நிக்கிறவங்க யாரும் இல்ல. சீமான் தான் மக்களுக்காகவும் நிக்கிறாரு. மக்கள் தலைவன் அவரு. மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் முதல்ல வந்து ஆளா நிக்கிறது வந்து சீமான் தான். அதான் ஒரே காரணம் என்னன்னா, பணம் பதவி அந்த இடைத்தேர்தல வராது. அதனால யாரும் நிக்கல. சீமான் அண்ணன் வந்து மக்களுக்காக நிக்கிறாரு. மக்களுக்கோசரம் எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அவர் கேட்கிறாரு. அதனால மக்கள் தலைவன் அவர் நிக்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப சீமான் வந்து பெரியாரை பத்தி பேசியிருக்காரு. அது வந்து தப்புன்னு வந்து எல்லா கட்சியும் சொல்லுது. அது தப்பா சரியா? இப்ப பெரியாரை பத்தி பேசுறதால ஈரோட்ல நாம் தமிழ் கட்சிக்கு எதுவும் வாக்கு எதுவும் கம்மியாகுமா? அதாவது இப்ப பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணதுக்கு அது சீமான் மட்டும்தான் இப்ப விமர்சனம் புதுசா பண்ணல. இதுக்கு முன்னாடி கலைஞர் விமர்சனம் பண்ணிக்கிறாரு, அண்ணா விமர்சனம் பண்ணிக்கிறாரு. இன்னும் எத்தனையோ இயக்க தலைவர்கள் பெரியாரை பத்தி அவதரா பேசிய வீடியோவே இருக்குது. அதையெல்லாம் பார்க்க அவங்க தவறிட்டு சீமான் பேசுனதை மறுஉருவம் எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு போய் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவருடைய வளர்ச்சி அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு தனி மனிதன் எந்த ஒரு படைபலமும் பணபலமும் இல்லாம ஊடக பலமும் இல்லாம இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துக்கிறது என்ற இந்த வளர்ச்சி மற்ற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது அறவே பிடிக்கல. அதுதான் சொல்ல முடியும். இவங்க நிக்கிறாங்கல்ல, பெரியாரை எதிர்த்த பெண்ணியம் பேசுறாங்க இல்லையா, இவங்க வாக்குக்கு பணம் கொடுக்காம எந்த இடத்துலயாவது ஜெயிச்சு காட்டுங்க. எந்த கட்சியும் ஈரோட்ல நிக்காதப்ப புதுசா வந்தவங்களும் நிக்கல, ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி போகாது. இது வந்து உங்க எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வந்து எப்பயுமே திராவிடத்தை எதிர்த்து போராடுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் பதவி பலம் இருக்குது, அவங்கள்ட்ட பணபலம் இருக்கு திராவிட கட்சிகள்கிட்ட. அதை மீறி எகுத்து நின்று போட்டி போடுறாங்கல்ல, அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க. இதனால் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு உண்மை கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தெரியணும். ஏன்னா திராவிட கட்சியை வந்து எகுத்து போட்டி போடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும். அது பிரபாகரனின் பிள்ளைங்க சீமானின் வளர்ப்பில் வந்த பசங்களை மட்டும்தான் முடியுது. வந்து இது மக்களுக்கு நிறைய புரியலன்னா புரியுற வரைக்கும் நாங்கள் இன்னமும் போராடுவோம். அதனால வந்து இடைத்தேர்தலில் வந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துறதுக்கு எல்லா திராவிட கும்பலும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதை எதிர்த்து தமிழ் தேசியம் மட்டும் தனியா நிக்குது. கண்டிப்பா ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி வெல்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு.